அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, கூகுள் டிரைவில் எப்படி வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறமா பல்காக நான் ஒரு 50 ஃபோல்டர் நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரை நான் எப்படி இம்மிடியேட்டாக என்னுடைய டிரைவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியில் லாகின்ல இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதில் வந்து drive.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். drive.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மை டிரைவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த பிளாங்க் ஏரியாவில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் வரும்னா, உங்களுக்கு வந்து புதுசாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஃபோல்டர் ஏற்கனவே இருக்கிற ஃபோல்டரை அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், புதுசாக ஒரு ஃபோல்டரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து மை ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபோல்டரை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து மொதல் ஸ்டேஜ். ஸோ மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம ஏதாவது அடுத்த ஃபோல்டர் ஏதாவது உருவாக்கினாலும் இதிலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன செய்யலாம், நம்ம அனதர் ஒரு ஃபோல்டரை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நான் எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மை டிரைவ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மை ஒர்க்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா, இந்த ஃபோல்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷேர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ அப்போ இந்த இடத்துல ஓனரோட நேமை காட்டும். இந்த ஃபோல்டரை யார் க்ரியேட் பண்ணா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை இங்கே காட்டும். ஸோ அப்போ அடிஷ்னலாக வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக என்ன செய்கிறோம், ஆட் பீப்புள் அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய இமெயில் ஐடியை இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அகெயின் இதில் ஒரு கமா அப்படின்னு கொடுத்துட்டு, கமா கொடுத்தோடனே அடுத்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் நீங்கள் அடுத்து ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, மெயில் ஐடி கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அகெயின் ஒரு கமா கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க இமெயில் ஐடியை ஃபுல்லாக இதில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் பேடில் போயிட்டு மொத்தமாக இமெயில் ஐடியெல்லாம் மொத்தமாக டைப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். இதில் நோட்டிஃபை பீப்புள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இந்த ஃபோல்டர் வந்து ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னா, இதில் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வியூவர் அப்படின்னு சொல்லி மெயினாக 2 விஷயம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் எடிட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க அந்த ஃபோல்டரில் உள்ள டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம், அவங்க வந்து ஆடோ அல்லது எடிட்டோ என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். பட் இந்த வியூவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள வரக்கூடிய கண்டென்ட்டை அவங்க என்ன செய்ய முடியும், வியூ மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மற்ற எந்த ஃபைலையும் உள்ளே போய் ஆட் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் வந்து எடிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நினச்சேன், ஜஸ்ட் வந்து நான் சென்ட் அப்படின்னு இப்போ நான் வந்து நோட்டிஃபை பண்ண விரும்பலை, பின்னாடி நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஷேர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஷேர் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன செய்யும், ஆக்சஸ் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அகெயின் ஷேரில் போங்க, ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே என்ன மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், இது வந்து ஷேர் ஆகும். இதே லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, ஓப்பன் ஆகாது. அப்போது எனக்கு யார் வேணாலும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபோல்டரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேர்டு தான். இதில் எனி ஒன் வித் அ லிங்க் அப்படின்னு கொடுத்துக்கணும். என்னது, எனி ஒன் வித் அ லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து இங்கே வியூவர்னு சொல்லி டிஃபால்ட்டாக வரும். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் நியூ இன்காக்னிடேட் விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இடத்துல போய்ட்டு என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தகவலை மட்டும்தான் என்ன செய்யும், அது வந்து காட்டும். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்யிருக்கேன், ஜஸ்ட் காப்பி லிங்க் கொடுத்த உடனே என்ன செஞ்சிடும், அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும்.
அதுக்கப்புறம் எங்கே தேவையோ அங்கே வச்சுட்டு என்ன செய்யணும், நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அல்லது நோட் பேடில் போய்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து எனி1 வித் லிங்க் கொடுத்ததுனால ஸோ உங்களுக்கு என்ன செஞ்சிருது, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை அது அந்த என்ன ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே என்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும், அது வந்து காட்டிடும். இதே இன்கேஸ் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து எடிட்டர் அப்படின்னு கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இதை மட்டும் அப்டேட் பண்ணி விடுறீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக்கில் யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, ஸோ சைன்இன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். யார் அப்லோட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லும். சரியா? சைன்இன் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், உங்களால் அடிஷ்னலாக அந்த ஃபோல்டரில் போய் என்ன செய்ய முடியும், நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? சைன்இன் டு ஆல் ஃபைல்ஸ் டு தி ஃபோல்டர். இப்போ யார் வேணாலும் சைன்இன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஃபோல்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ அதுக்கு மெயினில் ஒரு ஃபோல்டரில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஃபோல்டரும் சேர்த்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எப்படி வந்து ஃபோல்டரை அப்லோட் பண்ணுறது. இப்போ மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் ஆல்ரெடி வீக் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஃபோல்டர் அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மை சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் டே 1 அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இது வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா, இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே எங்களுக்கு சைடில் இந்த மாதிரி டே 1 அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிடும், அப்லோட் ஆகிடுது. இப்போ வெளியே வரணும்னா இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் இதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஃபோல்டர் அப்லோட் கொடுக்குறேன். இப்போ நான் நினச்சிறேன் டே 2 அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அகெயின் அதே மாதிரி நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டே 1 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சம் டேட்டா உள்ளே இருக்குது. பட் டே 2 அப்படிங்கிற ஃபோல்டரில் என்ன இல்லை, டேட்டா வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன செய்யலை, அப்லோட் ஆகலை. பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட்டாகவே எனக்கு அவ்வளோ ஃபோல்டருமே நான் வந்து என்ன செய்யப்படுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் வந்து என்ன பண்ணிக்கணும், உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை யாராவது ஸ்டோர் பண்ணிக்கட்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதை ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்கக்கூடாது, அதாவது மவுஸை விட்டு விரலை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அப்படி இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கீழாக்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்க, இப்படி ஏற்கனவே ஓப்பன் வச்சுருக்கீங்களா அங்கே வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இப்படி வரும், இந்த மாதிரி ட்ராப் ஃபைல்ஸ் டு அப்லோட் தம் டு மை ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் இதுக்குள்ளே போய்ட்டு இப்படி விட்டுருங்க. ஜஸ்ட்டு மவுஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ ஃபோல்டரும் என்ன செய்யுன்னா உங்களுக்கு வந்து உடனே அது வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள். ஸோ இம்மிடியேட்டாக என்ன செஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆக இங்கே என்ன செஞ்சுட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த டிக் மார்க் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நம்ம ஆல்ரெடி ஷேரிங்கில் இருக்கிறதுனால ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் எல்லாமே என்ன செய்யும், ஷேரிங்கில் தான் இருக்கும். பப்ளிக் யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதுக்குள்ளே தன்னுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சுக்க முடியும், அப்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சில பேருக்கு மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா மெயின் ஃபோல்டரில் இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. இதில் எனி1 வித் லிங்க் எடுத்து விட்டுட்டு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஃபோல்டர் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் காட்டியிருக்கிறேன். ஒரே டைமில் மல்டிபிள் ஃபோல்டர்ஸாக நம்ம எப்படி நம்மளோட சிஸ்டத்தில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.